அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. நிச்சயமாக இது ஒரு அரசியல் வீடியோ தான். அதாவது வழமை போல சொல்ற போல தமிழ்நாட்டு மக்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதில் தவறுகள் இருந்தால் திருத்தி எழுதுங்கள், திட்டி எழுதாதீர்கள். ஆம், உண்மையாக சொல்லப்போனால் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதாவது பலர் பார்த்தனா நான் தான் எம்ஜிஆர் என்ற ஒரு ஸ்டைலில் நீங்கள் திரிகிறத நான் காணக்கூடியதாக இருக்குது. ஸோ நான் எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர்கிட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் படமாய் பார்த்துருக்கிறோம், அரசியலையும் பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு நிலைமையில் எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு சின்ன வயதாக இருந்தாலும் நிச்சயமாக தெரியும். அது எம்ஜிஆர் எப்படி என்றால் பணத்தை முதல், அதாவது தேர்தலுக்கு முதல் பணத்தை கொடுக்க மாட்டார். அதாவது பணம் கொடுத்து வாக்குகளை சேர்க்க மாட்டார். தேர்தலில் வெண்டா பிறகு மக்களுக்கு பணத்தை கொடுத்தார். ஏன்? படம் நடிக்க, அதாவது தான் நடிக்கல அந்த மக்களை சேகரித்தார், திரட்டினர், அப்போ பணத்தை கொடுத்தார். அதுதான் எம்ஜிஆர் ஸ்டைல். ஆனால் இப்போத்த ஆக்கள், அதாவது இப்போ நேரைய சொல்ல போனால் நடிகர் விஜய் படம் நடிக்கல எவ்வளவு கொடுத்தார், எவ்வளவு வந்தார்ன்றது பெரிய அளவில் எனக்கு கண்டா ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே எழுதுங்க. ஆனால் இப்போ அவர் எம்ஜிஆர் டைப்பில் அவர் பல விடயங்களை திரைப்படத்தில் கூட சவுக்கால் அடிக்கிற காட்சிகள் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் நிலை போய்கொண்டிருக்குது. அதாவது இது என்னென்று எனக்கு சொல்ல தெரியலை. இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தும் யுத்தி தான் வழியே, இது ஒன்றும் அங்கே வாழ வைக்கும் புத்தியும் இல்லை, வாழ வைக்க போகிறதும் இல்லை என்று எனக்கு தெரியும். அடுத்தது நடிகர் விஜயகாந்த். உண்மையாக சொல்ல போனால் அவர் ஒரு அருமையான மனிதர். அதாவது சூப்பராக சில விடயங்களை செய்தார். எப்படி? நடிக்கைகளே பணத்தை கொடுத்தார், தையல் மிஷினை கொடுத்தார், வாரி வாரி கொடுத்தார். அவற்றை பேர் போல் எல்லாம் தெரியும். ஏன்? ஒரு ஈழத்தமிழன் கூட அங்கே சந்திக்க போனால் உடனே இலங்கை தமிழன் என்ற ஒரு வித்தியாசமான மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜயகாந்த். ஆனால் அதை கேவலமாக மாற்றி அமைச்சது விஜயகாந்தின் மனைவி. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நடிகர் விஜயகாந்த் எதிர்த்தாரோ அங்கேயே போய் இந்த மனைவி கிடக்கின்றார். இது ஒரு நியாயமான செயல் அல்ல. இது அந்த கட்சிக்கே அவர் முதல் செய்த துரோகம். ஸோ அந்த கட்சி ஒன்றில் தனியாக நின்றுக்கணும். அப்படி இல்லாட்டி அதை உங்கள் இணையாமல் இருந்திருக்கணும். ஸோ இணைந்து செயற்படுறதுன்றது அப்படியே வெளிச்சமாக தெரியுது. இது முழுக்க லாபம் பெற வேணும், வெற்றி பெற வேணும். அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், இல்லாட்டி செய்கிற எண்ணமும் இல்லை என்றது அப்படியே தெரியுது. ஆனால் இது விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் இது நடக்க வாய்ப்பும் இருந்திருக்காது. அடுத்ததை பார்த்தா நம்மளோட கமலஹாசன் என்றது உங்களுக்கே தெரியும், ஒரு அழகான ஒரு மனிதன். முந்தைய ஒரு காலத்தில் காதல் கண்ணியல் என்று பெண்கள் பின்னால் சுற்றின ஒரு ஆள். அப்படி ஒரு நடிகனாக இருந்து அந்த டைமில் அவ்வளவு பெரிய அளவில் மக்களுக்கு ஒன்றும் பெருசாக உதவி செய்யவில்லை. ஆனால் அவர் ஒரு கட்சியை துவங்கினார். ஒரு டோச் லைட் துவங்கி அதை சின்னமாக கொண்டு ஒரு கட்சியை துவங்கினார். அந்த கட்சி உங்களுக்கே தெரியும், இந்த குடும்ப அரசியலுக்கு எறிஞ்ச அந்த லைட் இன்றைக்கு காலில் போய் விழுந்து கிடக்கிறது அவமான சின்னம். அதாவது இந்த நடிகனுக்கு அந்த ஒரு அவமான சின்னம் தேவையா? அதாவது நடிக்க இருந்த மரியாதையை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசியல் தேவையா? இப்போ பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் அந்த டோச் லைட்டால் எரிஞ்சாரோ அவர்கள் இந்த காலில் போய் நக்கி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்க்க பொதுவாக கட்சியில் ஒன்று சொல்லி கொண்டு வரலாம், வீடியோ பெருசாகிடும். ஸோ நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரே ஒரு ஆளை பாருங்கள். உதாரணத்துக்கு அண்ணன் சீமான். அதாவது சீமான் நான் முழுக்க நல்லவர், அவர் தான் உங்களை ஆள போகிறார், அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கை போகிறார் நான் சொல்ல வரையில். ஆனால் இதுவரையும் அவர் சொன்ன சில விடயங்கள் என்னென்னு பார்த்தால் இந்த ஆமரட்சி தின்றதும், அல்லாட்டி இந்த மான் சம்பளம், மான் ஊறுகாய் தின்றதும், அப்போ அப்படியான ஒரு சின்ன விடயங்களைத்தான் நீங்கள் தூக்கி பிடிச்சி கொண்டு நிற்கிறீங்க வழியை. இவர்கள் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் தூக்கி பிடிக்க முடியாது. அதாவது அவர் பணத்தை ஒரு நாளும் வாக்குக்காக கொடுப்பதில்லை. அங்கே அவருக்காக மக்கள் பணத்தை கொண்டு கொடுக்குற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. ஸோ இந்த பணம் கொடுக்குற மக்கள் அந்த நாட்டில் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றது தெரியுது. கவர்ச்சிக்காக நடிகருக்கு பின்னால் விஜயின் வேன் வருது, ரோட்டாக சரணிக்குதுன்னா அது ஒரு கவர்ச்சி. அதாவது நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க, அவ்வளவுதான். உங்களோட நாட்டின் மெயின் விஷயங்களை நீங்கள் யோசிக்கல. அதாவது உங்களோட உணர்ச்சியால் உங்களோட நாட்டை அழிக்க முயற்சி செய்யுங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது இவர் அப்படி இல்லை. இவர் உங்களுக்கு என்ன தெளிவாக சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கார். அவருடைய கருத்து, அவருடைய கதைக்கிற விதங்கள் அதெல்லாம் அந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு தலைவனுக்கு தேவை. அதாவது தமிழன் ஆளணுன்றதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தமிழன் ஆள விடுவீர்களான்னு எனக்கு தெரியாம கிடக்கு. ஏன்னா உங்களோட நாட்டில் நீங்கள் என்னத்தை நம்பி இருக்கிறீங்கன்னு பார்த்தா கவர்ச்சியையும், அதாவது நடிகர் மேலையும், பணத்தையும்,
தனியே திருடிக் கொண்டிருப்பவர்கள் அதை உங்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ரசிகனாக இருக்கிறீங்க. சுருக்கி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடப்படுறேன். அதாவது நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா, ஒரு பெரிய கடை வச்சுக்கிறவன் இந்த ரோட்டில் நின்று இவர்களுக்கெல்லாம் கொடி பிடிக்கிறதோ இல்லை கோஷம் போடுறதோ இல்லாட்டி அவர்களை வாழ்த்துறதோ இல்லை. அதில் பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் இல்லை. ஏன் உங்களோட சுந்தர் பிச்சை கூகுள், ஸோ அவர் எப்பயாவது இந்த அரசியலில் வந்து ஈடுபட்டிருக்காரா இல்லை. இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரா இல்லை. விஜய்க்கு போடுங்க, இல்லை இங்கே போடுங்க, அங்கே போடுங்க இல்லை. ஸோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் கழிவுகள் தேவையில்லை வேலைன்னு தாங்க தொழிலை பார்க்குறாரு. நீங்கள் கூலி வேலை செய்கிற நீங்கள் மெயினாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இப்படியான பெரிய ஆட்களுக்கு வளர்த்து விடுறதுக்கு பின்னால் சின்செட் போடுறீங்க. நிச்சயமாக நீங்கள் வாக்குகள், உங்களோட உரிமை வாக்குகள் செலுத்தத்தான் வேணும். ஆனால் கூலி வேலை செய்கிற உங்களுக்கு அல்லாட்டி ஒரு கிணத்து தவளைகளாக இருக்கிற உங்களுக்கு உங்கள் சொல்லித்தர ஆட்கள் ஒரே ஒரு ஆள் என்னை பொறுத்தவரையில் சீமான் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு வந்து இனி வேறு லெவலுக்கு மாறும். அதாவது அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் அங்கே வேறு லெவலுக்கு மாறும். என்னை பொறுத்தவரையில் கவர்ச்சிக்காக வாக்கு போடாதீங்க. அதே மாதிரி பழைய ஆட்கள் 50 வருஷமாக நாங்கள் ஆள்ற குடும்பாச்சு அவர்களுக்கும் வாக்கு நீங்கள் செலுத்தி பிரயோசனம் இல்லை. புதுசாக ஒருவன் ஒரு பெரிய ஒரு புரட்சியோடு வாரான், அந்த மக்களை திரட்டி கொண்டு வாரான், பல காலம் தோத்தாலும் உங்களுக்காக நிற்கிறான் என்றைக்குல அவனுக்காக ஒருக்கா வாக்கை போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். இது நான் ஏதேனும் ஒரு குற்றமாக சொல்லியிருந்தேன் நான் மன்னிச்சு கொள்ளுங்கள். நன்றி.